முருகா நான் புதுப்பேட்டு போல இருக்கு. ஏய் ஏய் என்னடா பந்து அடிக்க சொன்னா எதை பார்த்து அடிக்கிற? ஏனே நான் தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்ல, ஏன் குறுக்கு மறுக்குன்னு வந்து உசுர எடுக்கிற? பெரிய எம்எஸ் தோனின்னு மனசுல நினைப்பு. மேட்ச்னு வந்தா 6-4 அடிச்சு இந்தியா தூக்கி நிறுத்தி கப்பு வாங்கி கொடுத்துட போறாரு. அடுத்த மேட்ச்ல பாப்பா வாடா. போன மேட்ச் என்கிட்ட தோத்துட்டாங்க அவன், அந்த பொறாமையில பேசிட்டு போறேன். முருகா நீ உன் பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணு. 3 weeks later. என்ன முருகா என்னண்ணே என்னடா பண்ற? மண்ணை தேய்ச்சிக்கிட்டு வர? இல்லண்ணே ஃபுட்பால் பிராக்டிஸ் முதல் நாள் கோச்சர் இப்பதான் சொல்லி கொடுத்தாப்புல, அதே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேனே. போன வாரம் கிரிக்கெட்ல பெருசா சாதிச்ச போல இருக்கு. இல்லண்ணே கிரிக்கெட் இந்த மட்டையை தூக்கி இப்ப சுத்துறோம்ல, சுத்தும் போது உடம்பெல்லாம் ஒரே வலி. அதனாலதான் சொன்னாங்க கிரிக்கெட்டை விட ஃபுட்பால்ல உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, உன் கால் நல்லா விளையாடுது, அதனால இதுல போ அப்படின்னாங்க. நேத்து ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்லி கொடுத்தாரு மாஸ்டர், அதான் அப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிறேனே. பெரிய மனசுல ரொனால்டோ நினைப்பு. ஃபுட்பால் ஆடி நீங்க பெரிய வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட போறீங்க. அதுல ஏதாவது உருப்படியா ஒன்ன கத்துக்குங்கடா. ஒன்ன கத்துக்கிட்டு அதுல முன்னேற பாருங்க. ஒரு விஷயம் கத்துக்கிறீங்கன்னா அது நல்லதா கெட்டதா, அதுல என்னென்ன இருக்குது, சில நுணுக்கங்களை கத்துக்கிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்னா ஒரு ஸ்போர்ட்ஸை தேர்ந்தெடுத்து அதுல முன்னேறுங்க. ஏன்னா ஒரு கிரிக்கெட்டை பார்க்க வேண்டியது எம்எஸ் தோனி விராட் கோலி மாதிரி ஆகணுங்கிறது, ஒரு ஹாக்கி பார்க்க வேண்டியது அதுல பெரிய யாரு லீடு பண்றாலும் அவங்கள மாதிரி ஆகணுங்கிறது, ஃபுட்பால்னா ஃபுட்பால் யாரு ஏன் அவங்களே போக்கஸ் பண்ணி போற. உனக்கும் ஒரு திறமை இருக்குல்ல, உனக்கு என்ன திறமையோ அதை கண்டுபிடிச்சு அதுல முன்னேறு. 4 பேர் சொல்றேங்கிறதுக்காக தேவையில்லாம பார்க்காதப்போ ஒப்பன் காசுல எப்படியெல்லாம் அழிக்கணுமோ அப்படியெல்லாம் அழிக்கிறீங்க.